செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் எடுத்த அளவே நீங்களும் எடுத்துங்க. அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்பர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குட்டி பிஸ்கட், அதாவது கலகலா பிஸ்கட்னு இப்போ அதுதான் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக, வெரி ஈஸியாக. சரிங்களா? சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன், 1 கிளாஸு சுகர் எடுத்துக்கிட்டேன். இந்த சுகர் என்ன பண்ணுறோம், அரைச்சி எடுத்துக்கிறோம். இதோட ஒரு 5-6 ஏலக்காய் போட்டுக்கிறோம். இந்த ஏலக்காவை அரைச்சி எடுத்துக்கோம். சரிங்களா? இப்போ ஜீனி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நான் 1 கப்பு ஜீனிக்கு 3 கப்பு மைதா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடரு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சரிங்களா? ஒரு பெரிய ஸ்பூனால் கொஞ்சம் 1 ஸ்பூனு ரவா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் பால் சேர்த்துங்க. கொஞ்சம் பால் சேர்த்துங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நெய் சேர்த்ததும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துங்க. நல்லா அந்த விஸ்கை வச்சு நல்லா கலரி விடுங்க. இப்போ என்ன செய்கிறோம்னா இதை விட 3 கப்பு மைதா சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நான் 1 கப்பு ஜீனிக்கு 3 கப்பு அதே கப்பால் மைதா சேர்த்துக்கிறேன். நல்லா வந்துடுச்சு. இதே மாதிரி ஒரு கட்டி இல்லாமல் கலக்கிங்க. இந்த பிஸ்கட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிறிஸ்துமஸுக்கெல்லாம் நிறைய செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ நான் அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நான் 3 கப்பு சேர்த்துக்கிறேன். சரிங்களா? 2வது கப்பு சேர்க்குறேன். 3வது கப்பு சேர்க்குறேன். சரிங்களா? இதை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுக்கிறோம். அந்த மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊறணும். சரிங்களா? பரோட்டா மாவோட நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த கேக்கை வெட்டி எடுக்க முடியும். தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கணும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது, இல்லைன்னா மேற்கொண்டு நம்ம மைதா சேர்க்குற மாதிரி ஆகிடும். அது மாதிரி நம்ம செய்ய வேண்டாம். சரிங்களா? இந்த பதத்தை பார்த்தீங்களா? கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டா போதும். அப்படியே கையில் ஊற்றி போதும். இப்போ நான் ஊற்றின தண்ணியே போதும். செட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் போல் மைதா சேர்த்துங்க. ஆனால் நல்லா பரோட்டா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 1/2 hour அதிலே ஊறட்டும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. என்ன செய்கிறோம், இந்த மாவை சின்னதாக பிடிச்சி மாவு தெளிச்சிங்க. நல்லா கையை வச்சு தேய்ச்சிட்டு இந்த மாவை பட்டையாக அழிச்சிட்டு கட்டையை வச்சு இப்போ தேய்க்கிறோம். இந்த மாதிரி கட்டையை வச்சு ஒரு 1/2 inch இருக்கணும். சரிங்களா? ஒரு 1/2 inch இருந்துச்சுன்னா போதும். அப்படியே சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரியே குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எல்லா மாவுமே நான் இது மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா வாசனை இல்லாத ஆயிலாக ஊற்றிங்க. சன்ஃப்ளவரே ஊற்றிங்க, இல்லை கோல்டு வின்னர் இருந்தால் கோல்டு வின்னரு ஊற்றிங்க. அது சன்ஃப்ளவரு தான். அப்போ எண்ணெய் சூடாயிட்டான்னு ஒரு பிஸ்கட்டை போட்டு பார்ப்போம். நல்லா சூடாயிட்டு இப்போ இந்த டைம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? மெல்லமாக போடுங்க. ஆயில் தெரிக்கும். நல்லா பிஸ்கட் கலர் வரணும். சரிங்களா? ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. பிஸ்கட் கலரும் வந்ததும் எடுத்துக்கிறோம். அப்படியே பிரட்டி விடுங்க. சரிங்களா? நான் எடுத்த மெத்தடே நீங்களும் எடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலகல பிஸ்கட்டு, குட்டி பிஸ்கட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வருது பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? டால்ட்டாவோட போட்டுக்கலாம். நம்ம நெய் பால் தான் ஊற்றிக்கிட்டோம். இதே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இந்த சைடில் எப்படி வெடித்து வருது பார்த்தீங்களா? அது மாதிரி இருக்கணும்.
எப்படி இருக்குங்க? நான் இந்த கலரில் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுதான் பிஸ்கட் கலரு. இந்த பிஸ்கட் கலருக்கே நம்ம எடுத்துக்கணும். நம்ம கருக விட்டுறக்கூடாது. நான் எடுத்துக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். அந்த சைடில் லைட்டாக அப்படி வெடித்த மாதிரி இருக்கணும். இப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரி, இப்போ நான் அடுத்தது எடுத்துக்கிறேன். நான் இப்போ எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த பதம் பிஸ்கட் கலரு. அவ்வளோதான். 2வது முறை எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா? நான் இப்போ பிஸ்கட்டை பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். செம்மையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் எடுத்த அளவே நீங்களும் எடுத்துங்க. அளவு வந்து முக்கியம். மெயினாக அளவு தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். இந்த குட்டி பிஸ்கட்டு எப்படி செம்மையாக செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி அளவு எடுத்துங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் நம்ம எடுத்த மெத்தடே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.